கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கண்களால் காண்பீர்கள். இந்த காரியத்தை, எந்த காரியத்தை மோசே சொல்றாரு, எதனால நான் விசேஷித்தவனா அறியக்கூடும், என் ஜனங்க எதனால விசேஷித்தவங்கன்னு தெரியக்கூடும் அப்படின்னு கேட்டா, உங்க கண்களில் கிருபை கிடைக்கிறதுனாலையும் நீங்க எங்க கூட வருகிறதுனாலையும் தானே அப்படின்னு சொல்லி, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவங்க கண்களால காண்பாருங்க. மோசையோட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும், இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் மற்ற ஜனங்களெல்லாம் கண்களால் கண்டார்கள், காதுகளால் கேட்டது போல இன்னைக்கும் உன் கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாங்களா? உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னு சொல்றாரா? அவருடைய கை குறுகிருச்சு, அவருடைய செவி மந்தமாயிருச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்களா? உன்னை கைவிட்டுட்டாரு, நீ இனி அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களா? எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு, உன் கூட தான் இருக்கிறாருன்னு மற்றவர்கள் காணும்படி தேவன் சில அடையாளங்களை செய்வார். யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்தினார். ஏன்னா அந்த கண்ணு இவன் எப்படி உயருவான்னு பார்த்துச்சு, அந்த கண்ணு இவன் எப்படி முன்னேறுவான்னு பார்த்துச்சு, அந்த கண்ணு இவன் எப்போ குழிக்குள்ள போவான்னு பார்த்துச்சு. இன்னைக்கு நீ வெக்கப்பட்டு நிக்கலாம், இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கலாம். ஒருவேளை இவங்க முன்னாடியெல்லாம் நான் வெக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் பிரதர், இவங்க முன்னாடியெல்லாம் தலை குனியக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு ஒரே அவமானமா இருக்குது, ஒரே வேதனையா இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீ வேதனையோட இதை பார்த்து கொண்டிருந்தனா, நீ விசேஷித்தவன் என்பதையும், ஓ என் ஜனம் விசேஷித்த என்பதையும் நான் காட்டும்படி உனக்கு கிருபை தரப்போகிறேன், நான் உன்னோட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களிலெல்லாம் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்றதுக்கு காரணம் உண்டு. ஒரு சாட்சியை சொல்றேன். கடந்த நாளில் என் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லுவேன், அவளுக்கு டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டாங்க. இவளுக்கு டெலிவரி பெயின் வரல. அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, நான் சொன்னேன் நாளைக்கு காலையில் குழந்தை பிறந்துடும், ஹாஸ்பிட்டல்லேருந்து போவாதேன்னு. டாக்டர் சொல்கிறாராம் போன்னு, அவன் சொல்கிறான் போவாதேன்னு. இந்த பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால அடுத்த நாள் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் பிரதர், அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. சின்ன சின்ன விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயங்கள் கூட நான் சொல்றத அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த பாவி ஆகிய துரோகி ஆகிய நான் சொல்ற எல்லாத்தையும் அவர் கேட்டு அற்புதத்தை செய்கிறார், பிசாசுகளை உடைக்கிறார், கட்டுகளை அவிழ்க்கிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு, அற்புதங்களை செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் விசேஷித்தவனா கர்த்தர் மாத்துவார். நிறைய பேர் மோசமானவன்னு சொன்னாங்க, நிறைய பேர் தப்பானவன்னு சொன்னாங்க, ஆனா நான் விசேஷித்தவனாய் மாறினதுக்கு காரணம் அவர் என் கூட இருந்ததுனால தான். இன்னைக்கு இதே நிலைமையில நீ உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை இடிஞ்சு போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உன்னை விசேஷித்தவளா விசேஷித்தவனா மாற பண்ணுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைங்க, எல்லா கட்டுகளையும் அவிழ்ங்க. இந்த பிள்ளைகளுக்கு கண்களால் மற்றவர்கள் காணத்தக்க அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.